ஈவினிங், மாலை வணக்கம். காலையில இந்த டேலண்ட்டை பத்தி நான் வீடியோ போட்டதுமே அடுத்த ஒரு 15-20 நிமிஷத்துல என்னுடைய வெல்விஷர்ஸ், நெருங்கிய நண்பர்கள், வெல்விஷர்ஸ் ஃபோன் பண்ணிட்டாங்க. முக்கியமான ஒரு கேள்வி கேட்டாங்க. சுரேஷ், டேலண்ட்டுங்கிறதுக்கு தமிழ்ல அர்த்தம் சொன்னேன், இங்கிலீஷ் டிக்ஷனரியில பாத்தியா டேலண்ட்னா என்ன அர்த்தம்னு பாத்தியா அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு நான் சொன்ன பதில், ஆமா பார்த்தேன். அதுல நேச்சுரல் எபிலிட்டி, இன்பார்ன் எபிலிட்டி அப்படின்னு போட்டிருந்துச்சுல்ல. அப்புறம் எப்படி நீ நாலேஜ், ஸ்கில் இதை டெவலப் பண்ணா டேலண்ட் வந்துடும் அப்படின்னு சொல்ற அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன்னால வச்சாங்க. அதுக்கு உண்டான பதிலை இப்ப உடனடியா இன்னைக்கே நான் தரணும் அப்படிங்கிற ஒரு ஆவல்ல இந்த வீடியோ வரட்டாங்க. என்ன, டேலண்ட் வந்து ஒரு இன்பார்ன் ஜீன்ல இருந்து வரக்கூடியது, நேச்சுரலா வரக்கூடியது அப்படின்னா அடுத்த கேள்வி, ஃபார் மீ ஆஸ் அ ட்ரெயினர், ஆஸ் அ கோச், ஆஸ் அ மென்டார், அப்ப எந்த ஒரு தனி மனிதன் போய் டேலண்ட்டை வளர்க்கவே முடியாதா அப்படிங்கிற பெரிய கேள்வி. அதனால அந்த ஆங்கில வார்த்தையின் பொருளை மட்டும் பார்க்காம இன்னொரு முக்கியமான 2 வார்த்தைகளை நான் இங்க பேச விரும்புறேன். ஒன்னு வந்து நேச்சர். இயற்கை நமக்கு கொடுத்தது, இன்பார்ன், பார்ன் வித் அப்படின்னு எப்படி சொன்னாலும் இயற்கையா நமக்கு இருக்கக்கூடிய குணாதிசயங்கள், திறமைகள். அதுக்கு பிறகு முக்கியமானது நர்ச்சர். நர்ச்சர்னா தண்ணி ஊத்தி உரம் போட்டு வளர்க்கறது. என்னைய பொறுத்த வரைக்கும் நேச்சர் எவ்வளவு முக்கியமோ இந்த டேலண்ட்ல நர்ச்சரும் அவ்வளவு முக்கியம், இல்ல சில நேரத்துல அதை விட அதிக முக்கியம் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்பிக்கை உள்ளவங்க. எதனால அப்படின்னாக்க, மக்கள் பலதரப்பட்ட இடங்கள்ல இருந்து, பலதரப்பட்ட பின்புலத்திலிருந்து வருவாங்க. அந்த டேலண்ட் வந்து இன்பார்ன் எபிலிட்டி டு டூ சம்திங், அதாவது தனிப்பட்ட திறமைங்காம கூட பிறந்த திறமை அப்படின்னு முடிச்சுட்டாக்க அது வந்து ஒரு சொசைட்டிக்கு ஒரு உகந்த பதிலா இருக்காது அப்படிங்கிறது என்னுடைய எண்ணம். அந்த எண்ணத்தினாலதான் இதை உடனடியா உங்கள்கிட்ட பேசணும் அப்படின்னு முடிவு பண்ணி இப்ப பேசிட்டு இருக்கேன். டேலண்ட்டை பத்தி சொல்லும் போது நேச்சர்னு ஒன்று இருக்கு, நர்ச்சர்னு ஒன்று இருக்கு. அதாவது இயற்கையா விதையில இருக்கக்கூடியது நேச்சர், அது இல்லைன்னு நான் சொல்லலை. அந்த விதையில ஒரு திறமை இருக்கு. அந்த விதையில அந்த செடி எப்படி பூக்கும், எப்படி காய்க்கும், எப்படி பழுக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு 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 ஜெனட்டிக் கோடு இருக்கு. அதே நேரத்தில் அந்த விதையை மண்ணில் போட்டு விட்டா வளர்ந்து நல்ல இனிப்பான பழத்தை கொடுத்துருமா? நர்ச்சரும் முக்கியம் இல்லையா? தண்ணி ஊற்றி அதுக்கு உரம் போட்டு அதை பாதுகாக்க வேண்டியதும் கடமை இல்லையா? அதனால தான் என்னைய பொறுத்த வரைக்கும், ஒன்ஸ் அகெயின் ஆஸ் அ ட்ரெயினர், டீச்சர், ட்ரெயினர், கோச் அண்ட் மென்டார், நேச்சர் எவ்வளவு முக்கியமோ அந்த அளவுக்கு சில நேரங்கள் அதை விட அதிகமா நர்ச்சர் முக்கியம். ஸோ ஐ பிலீவ், வெரி ஸ்ட்ராங்லி பிலீவ் தட் டேலண்ட் கேன் பி நர்ச்சர்ட் த்ரூ ப்ராப்பர் நாலேஜ் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் ஸ்கில். மீண்டும் சந்திப்போம். அடுத்த முறை சந்திக்கும் வரை இதை பத்தி யோசியுங்க. நீங்க கேள்வி கேட்டீங்கன்னாக்க அதுக்கு பதில் சொல்ல நான் கடமைப்பட்டவன். உங்களுடைய கேள்விக்கு தகுந்த பதிலை நான் சொல்றதுக்கு முயற்சி பண்றேன்.